ஏற்கனவே சொந்த ஊரை விட்டு வெளியூர்ல இருக்கீங்க பாருங்க, அவங்களுக்கு வருமான ரீதியாக ஒரு நல்ல வருமான ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைகின்றது. பூர்வீகத்தில் இருக்கவங்களுக்கு வருமானம் உண்டு. ஆனா அதை தாண்டி செலவுகள் இருக்கு. அது பிறகு பேசுவோம். ஆனா சொந்த மண்ணை விட்டு வெளியில இருக்கிறவங்க, வெளி மாநிலம், வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு வருமான ரீதியாக ஒரு நல்ல நகர்வு காணப்படும். அப்படியே ஜாதக ரீதியா அவங்களுக்கு 2ஆம் இடமோ அல்லது 7ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக வருமானம் சிறப்பு பெறும். அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஏதாவது பிரச்சனைகள் வழக்குகள் போய்கிட்டு இருக்குன்னா உங்கள் தரப்பு கொஞ்சம் பலம் இழப்பதற்கான அமைப்பு உண்டு. அப்போ கூடுமான வரையில என்ன பண்றதுங்க, இந்த மாசம் நீங்க போய் நெட்டி இந்த வாய்தா வாங்கி இந்த மாசம் இயரிங்க்கு வர்றது, இல்ல வழக்கு போடுறது, சொத்தை கேட்டு பிரச்சனை பண்றது தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா இந்த காலகட்டம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து உங்களுக்கு ஏற்றம் இல்லை நண்பர்களே. இந்த பதிவில் நாம் அக்டோபர் மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு அமைய இருக்கின்றது என்பதனை பார்க்க இருக்கின்றோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு மாத பலன், இது ஒரு பொது பலன் ஆகும் நண்பர்களே. அதனால் இதோடைய பலம் ஒரு 5லிருந்து 10% அவ்வளவுதான். அதற்கு மேலே இதற்கு பலம் கிடையாது. ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை இப்போ கூட எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்கள். நான் ஒவ்வொரு பலன் சொல்லும் போதும் பொது பலன் தான், அது 10% தான். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் இந்த பலனுக்கு நிகராக இந்த தசாபுக்தியும் நடக்குமானால் அப்படின்னு சொல்லிட்டு சில தசாபுக்திகளை அடிக்கோடிட்டு காட்டுவேன். அந்த தசாபுக்தியும் உங்களுக்கு நடந்துருச்சுன்னா அந்த பலன் 50%க்கு மேலே உறுதியாக நடக்கும். சரிங்களா? அதனால் உங்கள் ஜாதகத்தை கூட எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்க்கிறது மிக மிக நல்லது. கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டிலும் இந்த அக்டோபர் மாத பலன்கள் எப்படி இருக்கின்றது என்கின்ற மாத பலனை பார்க்க இருக்கின்றோம். இது ஒரு 5லிருந்து 10%ங்கிறது ஏற்கனவே நம்ம சொன்னது தான். உங்கள் ஜாதகத்தை கூட எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்கள். ஏன்னா ஜாதகத்தில் நான் சொல்கிற தசாபுக்தி மேட்ச் ஆயிடுச்சுன்னா ஒரு 50% அது வலுப்பெற்ற பலனாக மாறிடும். சரிங்களா? சரி, கடகத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் அப்படி ஒன்றும் ஓஹோன்னு இருக்கும், அப்படி சூப்பராக வந்துடும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லைங்க. இது ஒரு சுமாரான மாதம் பொது பலன் அடிப்படையில். சரிங்களா? சரி, நம்ம பலன்களுக்குள்ளே போயிடுவோம். முதல் அமைப்பாக வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற சொந்த மண்ணை விட்டு வெளியூர் போகிறதுக்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்களா கடகராசி என்பர்கள் அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் கோச்சார் ரீதியாக அதுக்கான அமைப்புண்டு. இது 10%. அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க, 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கா, உறுதியாக 50% போகிறதுக்கான பலமான பலனாக அது மாறிடும். சரிங்களா? ஆக வெளிநாடு முயற்சி தாராளமாக சித்திக்கும். உங்கள் ஜாதகத்தில் அந்த அமைப்பும் வலுத்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் சரிங்களா, தாராளமாக முயற்சிக்கலாம். அப்போ வெளிநாட்டு அமைப்பு உண்டு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகின்றது. ஆனால் இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, ரொம்ப சிறப்பான வேலைன்னு சொல்ல முடியாது நண்பர்களே. சரிங்களா? கிடைக்கின்ற வேலையை எடுத்துக்கிடணும். அப்போ உங்கள் ஜாதகப்படி நல்ல தசாபுக்தி பேசினா அது நல்ல வேலையாக கூட கிடைக்கலாம். ஆனால் வேலை கிடைக்குங்கிறது கோச்சாரத்தினுடைய அமைப்பு. அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க, யாருடைய ஜாதகப்படி 6ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் போகின்றதோ உறுதியாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த மாதமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறது அமைப்பு. ஓகேங்களா? இது 2வது பாயிண்ட். 3வது, ஏற்கனவே சொந்த ஊரை விட்டு வெளியூர்ல இருக்கீங்க பாருங்க, அவங்களுக்கு வருமான ரீதியாக ஒரு நல்ல வருமான ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைகின்றது. பூர்வீகத்தில் இருக்கவங்களுக்கு வருமானம் உண்டு. ஆனால் அதை தாண்டி செலவுகள் இருக்கு. அது பிறகு பேசுவோம். ஆனால் சொந்த மண்ணை விட்டு வெளியில இருக்கிறவங்க, வெளி மாநிலம், வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு வருமான ரீதியாக ஒரு நல்ல நகர்வு காணப்படும். அப்படியே ஜாதக ரீதியாக அவங்களுக்கு 2ஆம் இடமோ அல்லது 7ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக வருமானம் சிறப்பு பெறும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? அது ஒரு நல்ல அமைப்பு. அதனை அடுத்ததாக உத்தியோக இடமாற்றங்களுக்கு யாரேனும் முயற்சிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் டிரான்ஸ்ஃபர்ஸ் அல்லது ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு மாறணும், விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு மாறணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் நற்காலகட்டம் தாராளமாக முயற்சிக்கலாம். அதுவும் குறிப்பாக இம்மாதத்தின் இறுதி வாரம் அதற்கான வாய்ப்புகள் மிக பலமாக உண்டு. இது பொது பலன். அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க, 9ஆம் இடம் சம்பந்தப்பட்டு அல்லது 3ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசை புக்தி உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் உறுதியாக அந்த மாற்றங்கள் நிகழ்வது 50% உறுதி செய்யப்படும். ஆக அன்பு நண்பர்களே, இட மாற்றங்களோ அல்லது உத்தியோக மாற்றங்களோ இந்த காலகட்டத்தில் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது அமைப்பு. சரிங்களா? அதனை அடுத்ததாக நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி திருமணமும் குழந்தை பாக்கியமும் கோச்சாரம் தடை செய்யாது. உங்கள் ஜாதகப்படி நல்ல தசாபுக்திகள் போகுமானால் அது இயல்பாக கிடைச்சிரும். கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஏதாவது பிரச்சனைகள் வழக்குகள் போய்கிட்டு இருக்குன்னா உங்கள் தரப்பு கொஞ்சம் பலம் இழப்பதற்கான அமைப்பு உண்டு.
அப்போ கூடுமான வரையில் என்ன பண்ணுறதுங்க, இந்த மாதம் நீங்கள் போய் நெட்டி இந்த வாய்தா வாங்கி இந்த மாதம் இயரிங்க்கு வர்றது, இல்லை வழக்கு போடுறது, சொத்தை கேட்டு பிரச்சனை பண்ணுறது தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா இந்த காலகட்டம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து உங்களுக்கு ஏற்றம் இல்லை நண்பர்களே கடகத்துக்கு. அப்போ வீணாக இந்த ரோட்டில் போகிற ஓனான தூக்கி வேட்டியில் விட்ட கதையா, சும்மா இருந்தவனை சுரண்டி சொத்தை கேட்டு கடைசியில் எல்லா டாக்குமெண்ட் அவனுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். கோர்ட்டில் நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாமல் நிற்போம். அந்த மாதிரி இப்போ எதுவும் அவசரப்பட்டு அகலக்கால் வச்சிடாமல் இருக்கிறது நல்லது. 8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா உறுதி அந்த பக்கம் போயிடாதீங்க, சொத்து கேட்டு போயிடாதீங்க, விட்டுருங்க. சரிங்களா? இது ஒரு நல்ல அமைப்பு. அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், தகப்பனாருக்கான மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றதுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கோ அல்லது உங்கள் தகப்பனாருக்கோ இந்த காலகட்டம் உடல்நிலை சார்ந்து சிறு சிறு தொந்தரவுகளை ஏற்படுத்தும். அதன் பொருட்டு சில மருத்துவ செலவுகளை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமாக இக்காலம் அமையும். சற்றே பார்த்து செய்ய வேண்டியது அவசியம். ஆக இருவரின் உடல் நலத்திலும் சற்று கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. சரிங்களா? அதே போல் ஜாதகப்படியும் உங்களுக்கு 6ஆம் இடமோ அல்லது 12ஆம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தி வருதுன்னா உறுதி அந்த மருத்துவ செலவுகள் அதிகரித்த வண்ணம் காணப்படும். தசாபுக்தி நடக்கலன்னா சின்ன சின்ன மருத்துவ செலவு, பயப்பட வேண்டாம். சரிங்களா? அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் உயர்கல்வி அமைப்பு சார்ந்து, உயர்கல்வியில் கொஞ்சம் மந்தத்தன்மை அல்லது ஒரு தொய்வுத்தன்மை அல்லது ஃபீஸ் கட்ட முடியாமல் உயர்கல்வியில் ஏதாவது பிரச்சனைகள் வர்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ், சிறு 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 தொந்தரவுகள் உங்களுடைய உயர்கல்வி அமைப்புகள் சார்ந்து இருக்கும். ஆக கூடுமானம் வரையிலும் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக கொஞ்சம் அதை பார்த்து கடனுடன் வாங்கியாச்சு பிள்ளைகளை படிக்க வச்சிடுறது நல்லது. சரிங்களா? அதே போல் படிக்கிற பிள்ளைகள், உயர்கல்வியில் இருக்கிற பிள்ளைகள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி படிக்க வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியம். இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்பான அமைப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த காலகட்டம் சிறப்புன்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. சில இடங்களில் கவனமாக இருக்கணும். தொழில் சார்ந்து அகலக்கால் வைக்க வேண்டாம். ஏனென்றால் இம்மாதம் பெரிய பொருளாதார வளர்ச்சிக்கான அமைப்பு இல்லை. அப்படி பெரிய பொருளாதார வளர்ச்சிக்கான அமைப்பு இல்லாத போது நம்ம பெரிய முதலீடுகளை உள்ள போடுறதுங்கிறது தவறு. சரிங்களா? அப்போ இந்த மாதம் எக்கனாமிக்கலி ஹை ரிஸ்க் எடுக்கிறத தவிர்க்கணும். அப்போ அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க, 6ஆம் இடம், 12ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடம், இந்த மூன்றில் ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி போனாலும் தொழிலில் முதலீடு போடுறது அல்லது புதிதாக தொழிலை விரிவுபடுத்துறது அல்லது கடன் வாங்கி தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது தவிர்த்துக்கிறது சிறப்பு. இல்லைன்னா நட்டம் தான். தவிர்க்கலன்னா நஷ்டமாகும். ஜாதகப்படி 6, 8, 12 சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடத்துச்சுன்னா உறுதியாக நட்டமும் ஆகும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்போ கூடுமான வரையில் நம்ம கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிடணும் அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். இது ஒரு அமைப்பு நண்பர்களே. அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நிறைய செலவுகள் நடைபெறும். அப்போ கூடுமான வரையிலும் தேவையானவற்றுக்கு செலவுகளையும் தேவையில்லாதவற்றுக்கு அவற்றை தடுப்பதையும் நம்ம பரிகாரமாக வச்சுக்கிடணும். அதே போல் இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் உங்கள் ஜாதகத்தில் 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போச்சுன்னா உறுதியாக நீங்கள் தவிர்த்துக்கிடணும். செலவுகளை, அன்வான்ட் செலவுகளை தவிர்த்துக்க வேண்டியது மிக அவசியமானது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணுங்க. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்பான அமைப்புகள் உங்களுக்கு உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, எல்லாமே ஓகே. ஆனால் இந்த பண விஷயத்துலையும் பொருளாதார விஷயத்துலையும் பூர்வீக சொத்துக்களையும் உயர்கல்விலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடணும். இதை தாண்டி சிலரின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சிலரின் உதவிகள் கிடைக்கும். பெரிய பெரிய மனிதர்களினுடைய உதவிகள் கிடைக்கலாம். அல்லது உங்கள் பிள்ளைகள் வெளியில் இருப்பாங்க, அவங்களுடைய ஆதரவு உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். அந்த மாதிரி சில உதவிகள் பொருளாதார ரீதியாகவோ இல்லை மாரல் சப்போர்ட்டாவோ கிடைக்கிறதுக்கான ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டு. அப்படியே ஜாதக ரீதியாக யாருக்கு 3, 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போகுதோ உறுதியாக அவங்களுக்கு அந்த உதவிகள் கிடைத்தே தீரும். சரிங்களா? ஆக கடகத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு சுமாரான மாதம் தான். கொஞ்சம் நிறைய இடங்கள்ல கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனித்து இருந்துங்க. இந்த கவனமாக இருக்க வேண்டிய பக்குவத்தை தருவதற்காக இறைவன் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சகலத்திலும் ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.